LKS Gold House in 100வது ஆண்டு கொண்டாட்டத்தை முன்னிட்டு அனைத்து நகைகளுக்கும் சேதாரத்தில் பிளாட் 50% தள்ளுபடி. அதாவது கம்மி இல்லங்க, இப்போ ரொம்ப கம்மி. LKS Gold House, டி நகர் மற்றும் தாம்பரம். ஏப்ரல் 1ஆம் தேதியிலிருந்து நியூ இன்கம் டாக்ஸ் ஆக்ட், அதாவது புது வருமான வரி சட்டம்ங்கிறது நடைமுறைக்கு வரப்போகுது. வருமான வரி சட்டமா? அது இன்கம் டேக்ஸ் கட்டுறவங்களுக்கு தானே, நான் தான் அதெல்லாம் கட்டுறது இல்லையே, நமக்கு எதுக்கு அதெல்லாம் அப்படின்னு அசால்ட்டாக இருக்காதிங்க. ஏன்னா இந்த சட்டத்தில் டேக்ஸ் கட்டுறவங்க கட்டாதவங்கன்னு சொல்லி பாரபட்ச பார்க்காம எல்லாருக்குமே டேக்ஸ் வந்து ஃபைன் வந்து போட போகிறாங்க. அது 1% 2% இல்லை, 100% டேக்ஸ் இல்லை ஃபைன் போட போகிறாங்களாம். அதனால் இனிமேல் வந்து நீங்கள் பணம் கொடுக்கல் வாங்கல் பண்ணுறதுனாலோ இல்லை அக்கௌண்ட்டில் டிரான்சாக்ஷன் பண்ணுறதுனாலோ இந்த சட்டத்தில் என்ன மாதிரியான விஷயங்கள்லாம் சொல்லியிருக்காங்க அப்படிங்கிறத தெரிஞ்சுக்காம பண்ணாதீங்க. இப்போ இந்த சட்டத்தில் என்னென்ன டேக்ஸ் சொல்லியிருக்காங்க, எவ்வளோ டேக்ஸ் சொல்லியிருக்காங்க அப்படிங்கிறத ஒவ்வொன்றா பார்த்துடலாம். இப்போ இந்த புது வருமான வரி சட்டப்படி இந்த நியூ இன்கம் டேக்ஸ் ஸ்லாப்புங்கிறது எப்படி இருக்குது அப்படின்னா, 4 லட்சம் வரைக்கும் வந்து வருமானம் வாங்குறாங்க அப்படின்னா, வருமானம் வருதுன்னா அவங்களுக்கு வந்து டேக்ஸ் இல்லை. 4 லட்சத்துலேருந்து 8 லட்சம் வரைக்கும் 5%, 8லேருந்து 12 வரைக்கும் 10%, 12லேருந்து 16 வரைக்கும் 15%, 16லேருந்து 20 வரைக்கும் 20%, 20லேருந்து 24 வரைக்கும் 25%, 24 லட்சத்துக்கு மேலே 30%. ஸோ இதுதான் நம்ம வருமானத்துக்கு உண்டான டேக்ஸு. சரி, நம்ம வருமானம் அப்படிங்கிறது வந்து கணக்கில் வந்துடும், அதுக்கு வந்து அதிகமாக வாங்குறோம் அப்படின்னா டேக்ஸ் போகிறாங்க, ஓகே. இப்போ கணக்குலேயே வராத வருமானம் இல்லை கணக்குலேயே வராத காசு வந்து நம்மக்கிட்டையோ நம்ம வீட்லையோ இல்லை நம்ம பேங்க் அக்கௌண்ட்டில் இருக்குது அப்படின்னா, இப்போ உதாரணத்துக்கு அன்எக்ஸ்பிளைன்டு மணி வந்து நம்ம வீட்டில் இல்லை கையில் இல்லை பேங்க் அக்கௌண்ட்டில் இருக்குது, இல்லை எதாவது அன்எக்ஸ்பிளைன்டு இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணியிருக்கோம், அதுக்கு வந்து ப்ரூஃப் ஃபுல்லாக கணக்கு இல்லை அப்படின்னா அதுக்கு பயங்கரமாக டேக்ஸ் போடுவாங்க. இப்போ 2 லட்ச ரூபாயில் இன்கம் டேக்ஸ் 60% அப்படின்னா 1,20,000. அதில் சர்சார்ஜ் 25% அப்படின்னு பார்த்தீங்கன்னா 30,000. அதில் செஸ் 4% அப்படின்னு பார்த்தீங்கன்னா 6,000. ஆக மொத்தம் 1,56,000. அதாவது 2 லட்சம் கணக்கில் இல்லாத பணத்துக்கு 1,56,000 டேக்ஸ் மட்டுமே கட்டணும். ஸோ கணக்கிலே இல்லாத 2 லட்ச ரூபா பணத்துக்கு 1,56,000 78% டேக்ஸ் போட்டிருக்காங்கன்னா பார்த்துக்கோங்க. அடுத்து என்ன மாதிரி டேக்ஸ் அப்படின்னா, இப்போ நம்ம வந்து பணம் வித்ட்ரா பண்ணுறோம்ல, ஏடிஎம் மூலமாக பேங்க்கில் போய் இந்த மாதிரி எந்த வகையில் வித்ட்ரா பண்ணாலும் சரி, இன்கம் டேக்ஸ் பே பண்ணுறவராக இருந்தீங்க அப்படின்னா வருஷத்துக்கு 1 கோடிக்கு மேலே வித்ட்ரா பண்ண முடியாது. அப்படி 1 கோடிக்கு மேலே வித்ட்ரா பண்ணுறீங்க அப்படின்னா அதில் 2% வந்து டிடிஎஸ் பிடிப்பாங்க. அது இன்கம் டேக்ஸ் ரிட்டர்ன் ஃபைல் பண்ணாதவராக இருந்தார் அப்படின்னா அவர் வந்து வருஷத்துக்கு 20 லட்ச ரூபாய்க்கு வரைக்கும் வித்ட்ரா பண்ணிக்கலாம். அதுக்கு மேலே வித்ட்ரா பண்ணுறாங்க அப்படின்னா 1 கோடி வரைக்கும் வித்ட்ரா பண்ணுறாங்க அப்படின்னா அவங்களுக்கு வந்து 2% டிடிஎஸ். அதுக்கப்புறம் 1 கோடிக்கு மேலே வித்ட்ரா பண்ணுறாங்க அப்படின்னா அவங்களுக்கு 5% டிடிஎஸ் பிடிப்பாங்க. இப்போ அதுவே வந்து கடையில் போய் ஏதாவது ஒரு பொருள் வாங்குறோம், இப்போ பைக் வாங்குறோம் இல்லை ஏதாவது வந்து நகை வாங்குறோம் அப்படின்னா கேஷாக எவ்வளோ கொடுத்துக்கலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 2 லட்ச ரூபா வரைக்கும் கொடுத்துக்கலாம். இப்போ உதாரணத்துக்கு ஒரு 3 லட்ச ரூபா மதிப்புள்ள கோல்டு வாங்குறோம் இல்லை பைக் வாங்குறோம் அப்படின்னா அதில் 2 லட்ச ரூபா வரைக்கும் கேஷாக கொடுத்துக்கலாம். மிச்சம் 1 லட்சத்தை வந்து நம்ம வந்து ஆன்லைனில் தான் பண்ணுற மாதிரி இருக்கும். இல்லை 3 லட்சத்தையும் நம்ம கேஷாக கொடுக்குறோம் அப்படின்னா அது கண்டுபிடிக்கப்படும் பட்சத்தில் அந்த 3 லட்சத்துக்கு எவ்வளோ பெனால்ட்டி போடுவாங்கன்னா 100%. அதாவது 3 லட்சத்துக்கு 3 லட்சமே நம்ம வந்து ஃபைன் கட்டுற மாதிரி ஆயிடும். அடுத்து என்ன மாதிரி டேக்ஸ் அப்படின்னா, இப்போ நம்ம ஏதாவது சொத்து இல்லை இடம் வாங்குறோம் அப்படின்னா அந்த மாதிரியான டிரான்சாக்ஷனில் பார்த்தீங்கன்னா கேஷாக அதிகபட்சம் 20,000 வரைக்கும் தான் கொடுக்கல் வாங்கல் பண்ணணும். அதுக்கு மேலே நம்ம பண்ணுறோம் கேஷாக பண்ணுறோம் அப்படின்னா அது கண்டுபிடிக்கப்படும் பட்சத்தில் 100% பெனால்ட்டி கண்டிப்பாக போடுவாங்க. அதே மாதிரி இப்போ கேஷ், இப்போ நம்ம கடன் வாங்குறோம், இப்போ அவசர தேவைக்கு எங்கேயாவது போய் லோன் வாங்கலாம், கடன் வாங்குவோம், அந்த மாதிரி பேங்க்ல இல்லை வெளியில் யாரையாவது ஒரு ஆள்கிட்ட வாங்குறோம் அப்படின்னா கேஷாக 20,000 வரைக்கும் நம்ம கடன் வாங்கிக்க முடியும். அதுக்கு மேலே நம்ம கேஷாக வாங்குறோம், அது கண்டுபிடிக்கப்படும் பட்சத்தில் அதுக்கு 100% பெனால்ட்டி வந்து போடுவாங்க. அதே மாதிரி இப்போ செக்யூரிட்டி டெபாசிட், இப்போ நம்ம வாடகை வீடு போகிறோம், லீஸ் வீடு போகிறோம் அப்படின்னா அங்கே வந்து அட்வான்ஸ் அமௌண்ட்டாக அந்த செக்யூரிட்டி டெபாசிட் வாங்கி வைப்பாங்க. அப்படி வாங்கி வைக்கிற அந்த செக்யூரிட்டி டெபாசிட் பார்த்தீங்கன்னா 20,000 ரூபாய்க்கு மேலே கேஷாக இருக்கக்கூடாது. அப்படி 20,000 ரூபாய்க்கு மேலே கேஷாக இருக்குது பட்சத்தில் இல்லை ரீஃபண்ட் பண்ணுற பட்சத்தில் அதுக்கு வந்து 100% பெனால்ட்டி வந்து போடுவாங்க. அடுத்து என்ன டேக்ஸ் அப்படின்னா, பிஸ்னஸ் பண்ணுறவங்களுக்கு, அது என்ன பிஸ்னஸாக இருந்தாலும் சரி, இப்போ அவங்களுக்கு நிறையா செலவுகள் இருக்கும் டெய்லி. அப்படியே அவங்க செலவு பண்ணுற அந்த விஷயங்கள் வந்து ஒரு நாளைக்கு ஒரு பர்சனுக்கு அந்த கேஷாக செலவு பண்ணுறது வந்து 10,000 ரூபா வரைக்கும் தான் லிமிட். கொடுக்கல் வாங்கல் 10,000 வரைக்கும் தான் செலவுங்கிற விஷயம் பண்ணணும். அதுக்கு மேலே 10,000 ரூபாய்க்கு மேலே கேஷாக செலவு பண்ணுறாங்க அப்படின்னா அது வந்து நாளை பின்ன டாக்ஸ் டிடக்ஷன்லேயும் எக்ஸம்ஷன்லேயும் வராது. அந்த 10,000 ரூபா வந்து எக்ஸம்ஷன் வரி விலக்கு கிடையாது. அதே மாதிரி இப்போ டிரான்ஸ்போர்ட்லாம் பண்ணுறாங்க அப்படின்னா அது வந்து ஒரு நாளைக்கு கேஷாக 35,000 ரூபா வரைக்கும் தான் டிரான்ஸ்போர்ட்டுக்குன்னு சொல்லி செலவு பண்ண முடியும். அதுக்கு மேலே கேஷாக செலவு பண்ணுறாங்க அப்படின்னா அதுக்கும் எந்த ஒரு எக்ஸம்ஷன் வரி விலக்கு கிடையாது. அடுத்து பேன் கார்டு சம்மந்தமாக சில முக்கியமான அப்டேட்ஸ்லாம் கொண்டு வந்திருக்காங்க. அதாவது இனிமேல் பேன் நம்பர் அப்படிங்கிறது எங்கெல்லாம் கட்டாயமாக்கியிருக்காங்க அப்படின்னா, இப்போ 1 லட்ச ரூபாய்க்கு மேலே ஹோட்டல் பில் இல்லை ரெஸ்டாரண்ட் பில் வந்தாலோ அங்கே வந்து பேன் நம்பர் கட்டாயம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதே மாதிரி ஒரு அக்கௌண்ட்டில் வந்து ஒரே டைமில் இல்லை ஒரு நாளைக்கோ வந்து ஒரு டிரான்சாக்ஷன்லேயோ 50,000 ரூபாய்க்கு மேலே நம்ம வந்து டெபாசிட் பண்ணுறோம் அப்படின்னா அங்கே பேன் நம்பர் கட்டாயம். அதே மாதிரி வருஷத்துக்கு 10 லட்ச ரூபாய்க்கு மேலே டெபாசிட் பண்ணால் அங்கே வந்து பேன் நம்பருங்கிறது கட்டாயம்னு சொல்லியிருக்காங்க. அடுத்து 5 லட்ச ரூபாய்க்கு மேலே வண்டி வாங்கினா அப்படின்னா கண்டிப்பான முறையில் அங்கே பேன் நம்பர் கட்டாயம்னு சொல்லியிருக்காங்க. இப்போ 50,000 ரூபாய்க்கு மேலே உள்ள இன்சூரன்ஸ் ப்ரீமியத்துக்கு ஏற்கனவே பேன் நம்பர் கட்டாயம் இருக்குது. அது எப்படி மாற்றிருக்காங்க அப்படின்னா,
கூடவே வந்து பேங்க் அக்கௌண்ட் அடிப்படையிலான இன்சூரன்ஸுக்கும் இனி வந்து பேன் கட்டாயம் அப்படின்னு சொல்லி மாற்றிருக்காங்க. அதுக்கப்புறம் 2 லட்ச ரூபாய் மதிப்புள்ள முத்திரைத்தாள், அதாவது ஸ்டாம்ப் பேப்பர் வாங்குறோம் அப்படின்னா அங்கே பேன் நம்பர் கட்டாயம். 1 லட்ச ரூபாய்க்கு மேலே உள்ள ஸ்டாம்ப் பேப்பர் வாங்கினாலே நம்ம டீட்டெயில்ஸ் எல்லாம் இன்கம் டேக்ஸ் டிபார்ட்மெண்ட்டுக்கு போயிடுவோம். அடுத்த ஒரு முக்கியமான அப்டேட் என்னன்னா, இனிமேல் பேன் கார்டு எடுக்கிறதுக்கு வந்து ஆதார் கார்டு மட்டும் போதாது, கூடவே ஓட்டர் ஐடி இல்லை டிரைவிங் லைசன்ஸ் இல்லை மார்க் ஷீட்டு இந்த மாதிரி ஏதாவது ஒரு ப்ரூஃபையும் எக்ஸ்ட்ரா கொடுக்கணும் அப்படிங்கிற மாதிரி விஷயத்த கொண்டு வந்திருக்காங்க. அப்புறம் இந்த இன்கம் டேக்ஸ் கொண்டு வந்தப்பவே போன வருஷமே வந்து ஒரு சர்ச்சையாச்சு. என்னன்னா, இன்கம் டேக்ஸ் அத்தாரிட்டி ஆஃபீஸர்ஸ் அப்புறம் கவர்மெண்ட் ஆஃபீஸர்ஸ் இவங்க எல்லாருமே நம்மளோட சோஷியல் மீடியா அக்கௌண்ட், ஜிமெயில் அக்கௌண்ட் எல்லாம் நம்மளோட அனுமதி இல்லாமலே அவங்க வந்து ஆக்சஸ் பண்ணி பார்க்க முடியும் அப்படிங்கிற ஒரு சர்ச்சை வந்து போன வருஷமே வந்துச்சு. அதில் உண்மை என்ன அப்படின்னா, எல்லாரோட அக்கௌண்ட்டையும் எல்லாரோட சோஷியல் மீடியா பிளாட்ஃபார்மையும் அவங்க வந்து ஆக்சஸ் பண்ணி பார்க்க மாட்டாங்க. இப்போ நம்ம திடீர்னு ஏதாவது சந்தேகத்துக்குரிய ஒரு பல்காக ஒரு டிரான்சாக்ஷன் பண்ணுறோம் அப்படின்னாலோ, இல்லை இன்கம் டேக்ஸ் கட்டுறவங்க இன்கம் டேக்ஸ் கட்டாமல் வந்து வரி ஏய்ப்பு பண்ணுறாங்க அப்படின்னாலோ, இந்த மாதிரி சந்தேகம் வந்து இன்கம் டேக்ஸ் ஆஃபீஸர்ஸ்க்கு கவர்மெண்ட்டுக்கு சந்தேகம் வந்தால் மட்டும்தான் அந்த மாதிரி ஆட்களோட சோஷியல் மீடியா அக்கௌண்ட், ஜிமெயில் அக்கௌண்ட் எல்லாம் ஆக்சஸ் பண்ணுவாங்க அப்படின்னு தான் சொல்லியிருக்காங்க. ஸோ இதுதான் இன்கம் டேக்ஸ் ஆக்டில் புதுசாக என்னென்ன மாதிரி விஷயங்கள் சொல்லியிருக்காங்க அப்படிங்கிற விஷயங்கள்லாம். ஸோ இன்னும் நிறைய விஷயங்கள் இருக்குது. அதெல்லாம் வந்து போக போக ஷார்ட்ஸ் வீடியோவை நாங்கள் கண்டிப்பாக போடுறோம். தேங்க்யூ. நான் இன்கம் டேக்ஸ் ஆஃபீஸ் எதிர்த்தாப்புல இருக்கிற டீ கடையில் வெயிட் பண்ணிட்டு இருக்கேன். நீ ரிலாக்ஸ் ஆவா.